கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கான வேத வசனம் 1 யோவான் 4:4. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் தினந்தோறும் கர்த்தரோடு நடக்கும்போது ஒரு குறைவும் இருக்காது. ஏனென்றால் தேவன் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார் அல்லவா? அப்படியிருக்கும்போது அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து நம்மை நன்றாய் பார்த்து கொள்கிறார். ஒருவேளை எனக்கு அப்படியாக தோன்றவில்லை, தினமும் ஒரே பிரச்சனையாக இருக்கிறது, காலை எழுந்ததும் இன்றைக்கு என்ன நடக்குமோ, கடன் நெருக்கங்கள் எதுவும் நிறைவாகவில்லை, குறைவாக தான் இருக்கிறது, நான் எதிர்பார்த்த காரியங்கள் இன்னும் வாய்க்கவில்லை என்று இருப்பீர்களானால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிறவைகளை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உங்களுடைய தேவைகளை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உங்களுடைய பிரச்சனைகளை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். நீங்கள் தினந்தோறும் நினைத்து கொண்டிருக்கிற கவலைகளை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். தினந்தோறும் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற பாரங்களை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உங்களுடைய நிந்தையை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். நீங்கள் அனுதினமும் போராடுகிற உங்களுடைய பாவங்களை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். எல்லாவற்றையும் காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அப்படியிருக்கும்போது நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்களுக்குள் இருக்கிறார், உங்கள் இதயத்தில் வாசம் பண்ணுகிறார். உங்கள் இதயத்தில் இருக்கிற தேவனை நினைக்காமல் உங்களுடைய பிரச்சனைகளையும் தேவைகளையும் வாரங்களையும் கவலைகளையும் நிந்தைகளையும் ஏன் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்பொழுதே இதயத்தில் கைவைத்து விசுவாசத்தோடு சொல்லுங்கள், எல்லா பிரச்சனைகளையும் தேவைகளையும் காட்டிலும் எனக்குள் இருக்கிற என் ஆண்டவர் பெரியவர், அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளை இந்த நாளை காண செய்தரே நன்றி. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிற நீர் பெரியவர் என்பதை விசுவசிக்கிறேன். என்னுடைய எல்லா நெருக்கடிகளையும் பிரச்சனைகளை காட்டிலும் நீர் பெரியவர். எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. போக்கிலும் வருகிலும் உமது கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும். அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியை காண செய்வீராக. நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும். உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும். இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்து கொள்ளும். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.